2026 சட்டசபை தேர்தல் கேரளா, அசாம், புதுச்சேரின்னு 2 மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு ஒரே கட்டமா நடக்க இருக்கு. ஏப்ரல் 9 நடந்துட்டு இருக்கு. தமிழ் அதிகமா பேசக்கூடிய புதுச்சேரியில தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அரசியலும் புதுச்சேரி அரசியலும் பல இடங்கள்ல வேறுபட்டு இருக்கு. புதுச்சேரியுடைய அரசியல் கள நிலவரம் என்ன அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். புதுச்சேரியில மொத்தமா 30 தொகுதிகள் இருக்கு. அங்க இப்ப ஆட்சியில இருக்கிற என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி அவங்க என்டிஏ கூட்டணியா களம் காண்றாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், திமுக கூட்டணின்னு இந்திய கூட்டணியும் களம் காண இருக்காங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ வெர்சஸ் இந்தியான்னு மிகப்பெரிய ஒரு கடுமையான போட்டி நிலவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் நேய மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறாங்க. அதனால புதுச்சேரியிலும் 4 முனை போட்டி நிலவிட்டு இருக்கு. மொத்தமா 294 வேட்பாளர்கள் களம் காண இருக்காங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல. புதுச்சேரியில தமிழ் பேசுற மக்கள் அதிகமா இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலும் புதுச்சேரி அரசியலும் பல இடங்கள்ல வேறுபடுது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகளுக்கு தான் முக்கிய அந்தஸ்து கொடுக்கப்படுது. ஆனா புதுச்சேரியில தேசிய கட்சிகளுக்கு தான் வரவேற்பு அதிகமா இருக்கு. என்ஆர் காங்கிரஸ் முதல்வரா இருக்கக்கூடிய ரங்கசாமி 2011 காங்கிரஸ்ல இருந்து விலகி என்ஆர் காங்கிரஸ் கட்சியை உருவாக்குறாரு. இதுக்கப்புறமா தான் காங்கிரஸ் வெர்சஸ் என்ஆர் காங்கிரஸ்னு அங்க புதுச்சேரியில ஒரு கடும் போட்டி நிலவுது. ஒரு 15 ஆண்டுகளாகவே புதுச்சேரியில 2 முனை போட்டியா தான் இருந்தது. ஆனா இந்த தடவை தாவேகா தலைவர் விஜயும் புதுச்சேரியில என்ட்ரி கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமானும் களத்துல இருக்காரு. புதுச்சேரியில கடந்த 20 வருஷமாவே காங்கிரஸ் கூட்டணியும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியும் தான் மாறி மாறி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது. ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்ப காங்கிரஸ்ல இருந்து விலகி சில முக்கிய புள்ளிகள் பாஜகல இணைஞ்சதுனால பாஜகவுக்கு இப்ப பலம் இருக்கு. அதனால என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் இணைந்து போட்டியிடுறது அங்க அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கறதாவே பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக, விசிகான்னு இவங்க கூட்டணிக்குள்ளேயே பல குழப்பங்கள் நிலவிட்டு இருக்கு. இவங்க கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கு. இதுவும் மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ள லாட்ரி கிங்னு சொல்லக்கூடிய அவருடைய மகன் ஜான் அவரும் இந்த கட்சி கூட தான் கூட்டணி வச்சிருக்காரு. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகள்ல நிக்கிறாங்க. பாஜக 10 தொகுதிகளை நிக்குது. 2 முறை ஆட்சியை பிடிச்ச அதிமுகவுக்கும் புதுசா கட்சி ஆரம்பிச்ச லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் 2 இடங்கள்ல ஒதுக்கி இருக்கு என்ஆர் காங்கிரஸ். இன்னொரு பக்கம் புதுசா கட்சி ஆரம்பிச்ச லட்சிய ஜனநாயக கட்சி அவங்களுக்கு தொகுதி பங்கீடு கொடுக்கறதுல சுத்தமா ரங்கசாமிக்கு விருப்பம் இல்லை. அதனால அந்த கூட்டணிக்குள்ள சில அதிருப்தி நிலவுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியில ஆரம்பத்துல இருந்தே ஒரு குழப்பம் இருக்கு. அது என்ன அப்படின்னா புதுச்சேரியில யாருடைய தலைமையில கூட்டணி அமைக்கிறது அப்படின்றதுதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில தான் கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதே ஒரு நிலைப்பாடை தான் புதுச்சேரியிலும் திமுக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. திமுக 4 முறை ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப ஒரு முக்கியமான எதிர்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் இழந்துட்டாங்க. அதனாலேயே யார் தலைமையில கூட்டணி அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. இதனாலதான் திமுகவும் விடாப்படியா எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி வரணும் அப்படின்றதுல உறுதியா இருந்தாங்க. இதனாலேயே கட்சிக்குள்ள பல சலசலப்பு காரணமா மக்கள் இடையில ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இந்தியா கூட்டணி மேல இருந்தது. இந்த குழப்பத்துடைய உச்சகட்டமா வேட்புமனு தாக்கல் செய்யற 23 வரைக்கும் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்னு தொகுதி பங்கீட்டுல மிகப்பெரிய குழப்பம் இருந்தது. விசிகாவுக்கு எதிராக காங்கிரஸே களம் கண்டாங்க. விசிகா தலைவர் தொல் திருமாவளவனும் வெளிப்படையாவே அவருடைய அதிருப்தியை தெரிவிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இந்திய கூட்டணி ஒரு பலவீனமா புதுச்சேரியில இருந்தது. திமுக போட்டியிடுற 5 தொகுதிகள்ல காங்கிரஸ் வேட்பாளர்களை நிறுத்திச்சு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் 22 தொகுதிகளை போட்டி அப்படின்னு தொகுதி பங்கீடுக்கு மாறான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. விசிகா 4 தொகுதிகள்ல போட்டி, சிபிஐ 1, சிபிஎம் 2 தொகுதிகள்ல போட்டி அப்படின்னு கூட்டணி கட்சிகளை எதிர்த்தே களம் காண்றாங்க புதுச்சேரியில இந்திய கூட்டணி. பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் அது 16 இடங்களில் போட்டியிடுகிறது. காங்கிரசுக்கு உள்ளது. ஆகவே அங்கு ஒரு குழப்ப நிலை இன்னும் நீடிக்கிறது. அதில் இன்னும் சொல்ல போனால் திமுக போட்டியிடக்கூடிய ஒரு 4-5 தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டிங் என்கிற பெயரில் நீங்களும் நில்லுங்கள், நாங்களும் இந்த 4 இடங்களில் இருக்கிறோம்,
யார் வெற்றி பெறுகிறார்களோ தேர்தலுக்கு பிறகு நாம் ஆட்சி அமைக்கிற போது ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்பதை போன்ற வாதங்களை செய்கிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறோம். இதனால இந்திய கூட்டணி மேல ஒரு நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க புதுச்சேரி மக்கள். இன்னொரு பக்கம் தமிழகத்தை போலவே புதுச்சேரியிலும் விஜயுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 2 முறை புதுச்சேரியில பிரச்சாரம் பண்ணிட்டாரு விஜய். விஜயுடைய வருகையால அங்கேயும் ஓட்டு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பை விஜய் முன்னெடுப்பாரு, அதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு கருதுறாங்க. புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். புதுச்சேரி எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கே போட்டி போடுறோம். நம்ம கட்சி வேட்பாளர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். தாவேகா கூட்டணிக்குள்ள இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்களும் முன்னாள் அமைச்சர்களும் இருக்காங்க. இதனால தாவேகா யாருடைய ஓட்டை வாங்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப வரைக்கும் இருக்கு. ஒரு எதிர்பார்ப்பும் தாவேகா மேல இருக்கு. கடந்த 5 வருஷமா என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிருந்தாங்க. ஆனா இந்த 5 வருஷத்துல அவங்க மேல பல விமர்சனங்கள் இருக்கு. புதுச்சேரியோடைய நீண்ட கால கோரிக்கை என்ன அப்படின்னா மாநில அந்தஸ்து கொடுக்கறது தான். ஒவ்வொரு கட்சிகளும் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது இதை சொல்லிதான் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கான வேலையை ரங்கசாமி முன்னெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் தேசிய அளவிலான கட்சி அதாவது பாஜகவும் கூட்டணியில இருக்கும் பொழுதே அவங்களால எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவங்க மேல வைக்கிறாங்க. இதனாலேயே புதுச்சேரியில ஆளுநருக்கு கீழே தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஆளுநர் சொல்றதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. இதுவே அங்க மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இத இந்திய கூட்டணி சரியா முன்னெடுத்து விமர்சனம் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்திய கூட்டணிக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இரட்டை இன்ஜின் ஆட்சி புதுச்சேரியில அமைஞ்சு இருந்தா கூட புதுச்சேரியில மாநில அந்தஸ்து இதுவரைக்கும் கிடைக்காம இருக்கிறது என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பலவீனம் தான். இன்னொரு பக்கம் இந்த மருந்து ஆலை போலியான மருந்து ஆலை விவகாரமும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை புதுச்சேரியில ஏற்படுத்தி இருந்தது. இதுக்கு காரணமாகவும் முதல்வர் ரங்கசாமியா தான் சொல்றாங்க. அவர் தான் சரியான முறையில கையாளல, அதனாலதான் தொடர்ந்து புதுச்சேரியில இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி அங்க தொழிற்சாலைகள் இல்லாததும் முக்கியத்துவமா பார்க்கப்படுது. ஆரம்பத்துல இருந்தே என்ஆர் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு அதிருப்தி இருக்கு. அதனால இந்த தடவை கூட்டணியை முறிச்சு வெளியே வந்துருவாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் புதுச்சேரி முதல்வரா இருக்கக்கூடிய ரங்கசாமி மேல வைக்கப்பட்டது. ஆனா அது எதுவுமே இல்லாம மறுபடியும் கூட்டணியை தொடர்ந்தாங்க. இதுவும் முதல்ல ஒரு அதிருப்தியா பார்க்கப்பட்டது. இன்னொரு பக்கம் ரங்கசாமி இந்த தடவையும் 2 தொகுதிகள்ல போட்டிடுறாரு. ஆனா எப்பவுமே ரங்கசாமி கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களையும் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவார். ஆனா இந்த தடவை அது பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் மேல வைக்கிறாங்க. தட்டாஞ்சாவடி தொகுதியில காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்தை எதிர்த்து ரங்கசாமி போட்டிடுறது அவருக்கு ஒரு கடுமையான ஒரு தாக்கத்தை அங்க கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி புதுச்சேரி அரசியல் கள நிலவரம் ரொம்பவே மாறுபட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை ஒப்பிடும் பொழுது. அப்படி இருக்கிறப்ப புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாவே 30 தொகுதிகள் தான் இருக்கு. இதுல இந்திய கூட்டணி கொஞ்சம் கவனமா இறங்கி வேலை பார்த்திருந்தா இந்த தடவை அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த தேர்தல் அப்பவே எதிர்கட்சியா கூட இருக்க முடியாத அளவுக்கு காங்கிரஸ் ஒரு தோல்வியை கண்டாங்க. அதனாலதான் திமுக தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முயற்சி பண்ணாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு அதிருப்தியை குறைச்சிக்கிட்டு 30 தொகுதிகள்லயும் நேரடியா வேலை பார்த்திருந்தாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த கட்சியா இருந்தாலும் தேர்தல் நேரத்துல இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த தடவை வண்டியில வந்து ஓட்டு போட்டிருக்காரு முதல்வர் ரங்கசாமி. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் 2 தொகுதிகளையும் வெற்றி பெறுவேன் அப்படின்றத ஓட்டு போட்டுட்டு வந்து பேட்டியும் கொடுத்திருக்கார். அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் புதுச்சேரி மக்கள் யாரோட பக்கம். மறுபடியும் ரங்கசாமிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லனா இந்திய கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல்ல இருக்கா அப்படின்றத.